Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருப்பது அதிமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சர்களே திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்ற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது. திமுகவில் இடம்பெற்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனா திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு. அப்பொழுது 1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம், அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இது நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில 23/6/1999 அன்று வந்த செய்தி. எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிறீர்கள், நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது, அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. திராவிட முன்னேற்றங்களை உருவாக்கிய பேர் அண்ணா அவர்கள். களம் ஒரு குடும்பம். நாங்க இன்றைக்கு திமுக கருணாநிதி குடும்பம் மாறி போச்சு. திமுக கருணாநிதி குடும்பம் ஆச்சு. அது கருணாநிதியுடைய திமுகங்கிறது ஜனநாயக முறையில் கட்சியில் அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர். இப்ப உதயநிதி கொண்டு வருவதற்கு துடிச்சிட்டு இருக்காரு. ஒருபோதும் நடக்காது. ஸ்டாலின் ஒருபோதும் நடக்காது. அவர் எம்எல்ஏ ஆக்கினீங்க, அப்புறம் மந்திரி ஆக்கினீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க. அந்த உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எமர்ஜென்சின்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார். விசா சட்டத்தில் நாங்கள் சிறை சென்றோம் சொன்னார். அப்பொழுதும் துரைமுருகன் அவர்களும் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால துணை முதலமைச்சர் கொடுக்க முடியல. திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேண்டாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும்.
திமுக வர முடியுமா? வர முடியுங்களா? ஒரு கிளை செயலாளர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும்னா அண்ணா திமுக தான் வர முடியும். ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அண்ணா திமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார்கள். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மிட்டாமிராஸ் தாரா? பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டாமிராஸ் தாரா? சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகு பாதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிகிறது. இயக்கத்துக்கு விசுவாசமாக உழைக்கின்றவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.